காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது கண்ணப்ப நாயனாரின் வரலாறு. அவர் எங்கே பிறந்தார்? தொண்டை மண்டலத்தில் பொத்தப்பின்ற ஒரு பகுதி இருந்தது. அந்த பகுதியில் உடுப்பூர் பதின்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு காடு இருந்தது. காட்டில் வேடர்கள்லாம் இருந்தாங்க. அந்த வேடர்களுக்கு தலைவனாக நாகன்றவர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பெயர் தத்தை. இவங்க இருவருக்கும் வாழ்க்கையில் எந்த விதமான கவலையும் இல்லை, நல்ல செல்வங்கள்லாம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு குறையை தவிர, அது மழலை செல்வம் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு. அவங்க முருகர்கிட்ட முறையிடுறாங்க, வேண்டுறாங்க. அதன் மூலமாக பிறந்தவர் தான் திண்ணன். குழந்தை பிறந்து தூக்கும்போது திண்ணுன்னு இருந்ததுனால அதுக்கு திண்ணன்னு பேர் வச்சுடுறாங்க. அவர் வீரத்தோட வளர்றாரு. பயம்னா என்னன்னு அவர் அறிய மாட்டார். 7 வயசுலேயே புலிக்குட்டியை கொண்டு வந்து கட்டி போட்டு விளையாடுற அளவுக்கு அவருக்கு திறமை இருந்தது. அவருக்கு 16 வயசு ஆச்சு. நாகன் கூப்பிடுறாரு தன் பிள்ளைய. எனக்கு வயசாயிடுச்சு, இந்த காட்டை நீ தான் பார்த்துக்கணும். இங்கே தினை வரகு சாமானு பயிர் தோல் பண்ணுறவங்க இருக்காங்க. அந்த பயிரை நாசம் பண்ணுறது காட்டு விலங்குகள், அதை நீங்கள் வேட்டையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திண்ணன் வேட்டைக்கு புறப்படுறாரு. வேடனுக்கு என்ன ஆயுதம்? வில்லும் அம்பும் தானே. அதை எடுத்துக்கிட்டு போகிறாரு. கூடவே 2 நண்பர்கள், நாணன் காடன், இருவரும். எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. காலை வேளையில் கண்ணில் தென்படுற அத்தனை விலங்குகளையும் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு உள்ளே போய்கிட்டே இருக்காங்க காட்டுக்குள்ளே. அப்போ ஒரு காட்டு பன்றி குறுக்கிடுது. அதை துரத்துக்கிட்டே போகிறாரு. ஏன்னா காட்டு பன்றியை வேட்டையாடுறது சவாலான விஷயம். மூர்க்கத்தனமும் முரட்டுத்தனமும் கொண்ட விலங்கு அது. அதை வேட்டையாடுறதுக்கு உள்ளே போயிடுறாரு திண்ணன். உச்சி வேலை பொழுதாயிடுது. பசி மயக்கம் தாகம் ஏற்பட்டுச்சு. அப்போ நானன் கிட்ட கேட்குறாரு, இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஆறோ இல்லை பொய்கையோ இருக்குமா, தண்ணி தாகத்தை தீர்த்துக்கிறதுக்குன்னு கேட்குறாரு. அப்போ நானன் சொல்கிறாரு, இந்த காட்டுக்கு நான் முன்னமே வந்திருக்கேன். உன் அப்பா இருக்கும்போது, சின்ன வயசாக இருக்கும்போது. பக்கத்தில் பொன்முகலிங்கிற ஒரு ஆறு ஓடுது. அங்கே போனால் நாம் வேட்டையாடிட்டு வந்த விலங்குகளையும் சுட்டு சாப்பிடலாம், பசியாறலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. அங்கே இருக்கிற சிவனோட திருநாமம் குடுமி தேவர். அந்த இடத்துக்கு வராரு திண்ணன். அந்த இடத்த நெருங்க நெருங்க அவருடைய மனசில் சொல்லனாத ஒரு பரவசம் உண்டாகுது. என்னன்னு சொல்ல முடியல. பக்தி பரவசத்துக்கு ஆட்பட்டுடுறாரு திண்ணன். சிவலிங்கத்தை பார்த்த உடனே தன்னை அறியாமல் அவர் ஓடி போயிட்டு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இத்தனை நாள் நான் உங்களை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. இத்தனை நாள் உங்களை நான் பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறாரு. காட்டில் அச்சுறுத்தல் இருக்கும், ஏன்னா விலங்குகள்லாம் இருக்கும். திண்ணன் பார்க்குறாரு. இரவெல்லாம் யார் காப்பாற்றுவார் ஐயனை? நானே காவல் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு சிவனுக்கு. இரவெல்லாம் காவல் இருக்காரு. விடியற்கால வேலையில் எழுந்துப்பார். பொன்முகலி ஆற்றுக்கு போவார், நீராடிட்டு வருவார். காட்டில் பறித்து பூவெல்லாம் எடுத்து கொண்டையில் சுருக்கிக்குவார். ஒரு தேக்கலையில் அன்றைக்கி என்ன விலங்கு வேட்டையாடினாரோ அதை சுட்டு எடுத்துக்கிட்டு வருவார். இதுதான் அவருடைய வழிபாடாக இருந்தது. அந்த கோவிலுக்குன்னு ஒரு அர்ச்சகர் இருந்தார். அவர் பேர் சிவகோஷரியார். அவர் ஆகம விதிப்படி ஐயனை திருமஞ்சனம் செய்விச்சு ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு நைவேத்தியம் வச்சுட்டு போவார். மத்தியான வேலையில் அவர் பார்க்குறாரு, யாரோ வேடர்கள் இல்லை காட்டுவாசிகள் ஐயனுக்கு இந்த அபச்சாரம் பண்ணுறாங்களே, கரியெல்லாம் சிந்தி இருக்க, எலும்பெல்லாம் இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. சிவன்கிட்ட முறையிடுறாரு. ஐயனே, நீங்கள் தான் தண்டிக்கணும் இந்த மாதிரி செய்கிறவங்களா அப்படின்னு கேட்குறாரு. சிவன் கனவுல தோன்றி சொல்கிறாரு, என்ன நடக்குதுன்னு பாரு, நாளைக்கா உண்மையான பக்தினா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 5 நாள் தொடர்ந்து திண்ணன் சிவனுக்கு இந்த வழிபாடை செய்கிறாரு.
6வது நாள் புறப்பட்டு போகிறாரு காலை வேளையில். சிவகோஷரியார் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. திண்ணன் கோவிலுக்குள்ளே நுழையிறாரு. சிவனை பார்க்குறாரு. பொன்முகலி ஆற்றிலேருந்து வாயில் எடுத்துகிட்டு வந்த தண்ணீரால் அபிஷேகம் பண்ணலான்னு நினைக்கும்போது சிவலிங்கத்தோட வலது கண்ணிலேருந்து ரத்தம் வருது. பதறி போகிறார் திண்ணன். யாரோ ஐயனுக்கு ஏதோ செஞ்சிட்டாங்களோ அப்படின்னு பயப்படுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, பதறி போகிறாரு. காட்டுக்கு போயிட்டு பச்சையில் மூலிகையெல்லாம் பறிச்சுட்டு வந்து கசக்கி கண்ணில் பிழிகிறாரு. அவருக்கு தெரிஞ்ச வைத்தியம் அதானே. ஆனால் அது நிற்கலை ரத்தம். ஊனுக்கு ஊன் தான் சரியான வைத்தியமாக இருக்கும்னு முடிவு பண்ணிட்டு அம்பால் தன்னுடைய வலது கண்ணை தோண்டி சிவலிங்கத்தோட கண்ணில் பொருத்துறாரு. ரத்தம் நின்றுடுது. உச்சபட்ச சோதனை வைக்கிறாரு சிவன். இடது கண்லேயும் இப்போது ரத்தம் வருது. கொஞ்சமும் தாமதிக்கலை திண்ணன். திரும்பவும் அம்பை எடுத்து பெயர்த்தெடுக்க முற்படும் போது என்ன அடையாளம் வைக்க முடியும்? ஏன்னா ஒரு கண்ணு வச்சுட்டார் இல்லையா? காலை தூக்கி அடையாளத்துக்காக வச்சுட்டு கண்ணை தோண்டும் போது சிவனாலேயே தாங்க முடியல இந்த சோதனையை. சிவன் எல்லாருக்கும் சோதனை வைப்பார். ஆனால் சிவனையே சோதித்த ஒரு அடியார்னு சொன்னால் அது திண்ணன் தான். தடுத்து நிறுத்துறாரு சிவன். நெல்லு கண்ணப்பான்னு 3 தடவை சொல்கிறாரு. திண்ணன் தான் அவருடைய இயற்பெயர். ஆனால் கண்ணப்பன்றது இறைவன் அவருக்கு இட்ட திருநாமம். என்னால் தாங்க முடியல உன் பக்தியா அப்படின்றாரு. இது கண்ணப்ப தேவனுடைய வரலாறு, கண்ணப்ப நாயனாருடைய சரிதம். பட்டணத்தார் பாடுவார். வாளால் மகவறிந்த ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நானாரில் தொண்டு செய்து கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், என் செய்தி நீ ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன்னு பாடுறாரு. 6 நாளில் முக்தி அடைஞ்சவர் கண்ணப்ப நாயனார். மாணிக்க வாசகர் பாடியிருப்பார் திருவாசகத்தில். சொல்லுவோம், திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகாதார்னு. அவர் தன்னுடைய பாடலில் எழுதுகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பனித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண புண்ணீட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பின்னு பாடுறாரு. அவரே ஒத்துக்கிறாரு, கண்ணப்பன் மாதிரி என்னால் அன்பு செய்ய முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு. இது அவருடைய சிறப்பு. அடுத்தது சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில் பாடுறாரு. கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன்னு பாடுறாரு. சிவானந்த லஹரி எழுதின ஆதிசங்கரர் 63வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, பக்திக்கு உயர்ந்த இலக்கணம்னு சொன்னால் அது கண்ணப்ப நாயனார் மட்டுமேன்னு சொல்கிறாரு. இத்தனை அடியார்களும் சிறப்பிக்கிற கண்ணப்ப நாயனாரை நாமளும் வணங்குவோமே. வேடனாக இருந்தாலும் அன்பு மூலமாக சிவனை அடைய முடியுன்றதுக்கு உயர்ந்த உதாரணம் கண்ணப்ப நாயனாரின் சரிதம். அவர் முக்தி அடைந்த ஸ்தலம் திருக்காளஹஸ்தி. அவர் ஞான மார்க்கத்தை தேடலை, யோகா மார்க்கத்தை தேடலை, பக்தி மார்க்கம் மூலமாக அறிவின் மூலம் அடையலை, அன்பின் மூலம் அடைஞ்சவர். இதுதான் அவர் நமக்கு உணர்த்துகிற பாடம். அன்பின் மூலமாக சிவனை அடைய முடியுங்கிற செய்தி. நாமும் வணங்கலாமே கண்ணப்ப நாயனாரை. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.